யோவான் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் 4:39. உங்க சீனோட வார்த்தை நிமித்தம் இந்த ஊர்ல சமாரியர் அநேகர் அவர் மேல் விசுவாசம் பண்ணுவார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, யார் குறிச்சு வாசிக்கணும்னு சொன்னா, ஒரு சமாரிய ஸ்திரீயை குறிச்சு வாசிக்கணும். சமாரிய ஸ்திரீ ஒரு கிணத்து தண்ணி மோக வர்றா. ஆண்டவர் அவங்க போய் பேசுறாரு. கடைசியில் அவளோட விஷயத்தை பத்தி சொல்றாரு. நல்லா கவனிச்சு பாத்தீங்க, இங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்திரீ அந்த கிராமத்தையே ரட்சிப்புக்குள் வழி நடத்தினார். அல்லது இந்த ஒரு ஸ்திரீ இயேசுவை அறிவிக்க என்ன செஞ்சான்னு சொன்னா முயற்சி எடுத்தாள். இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் நமக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்காரு. ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனா பல நேரங்களில் நம்ம இயேசுவை பத்தி அறிவிச்சிருக்கிறோமா? பைபிள்ல வாசிக்கிறோம், திறப்புல நிற்கும் சுவரை அடைக்கும் ஒரு மனுஷனை தேடேன், ஒருவனையும் காணேன். இன்னைக்கு பலர் நினைக்கிறாங்க, எனக்கு பேச தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு மற்ற ஊழிய காலப்புல பிரசங்கம் பண்ண தெரியாது. நான் ஒரு காத்து சொல்ல விரும்புகிறேன், நீங்க ஊழியம் செய்ய வேணாம், பிரசங்கம் பண்ண வேணாம். ஆனா உங்களோட சாட்சிகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது அது ஒரு ரட்சிப்பின் ஏதுவாய் மாறும். கர்த்தருடைய பிள்ளை, இங்க வாசிக்கிறோம், இந்த சமாரிய ஸ்திரீ அவ வாழ்க்கை என்ன நடத்துதுன்னு சொன்னா, நீங்க அதோட வசனத்தை வாசி பாத்தீங்கன்னு சொன்னா, அதோட 21ஆம் வாசி பாத்தீங்கன்னு சொன்னா, நான் செய்த எல்லாவற்றும் ஒரு மனுஷனுக்கு சொன்னார், அவை வந்து பாருங்க கிறிஸ்துதானோ என்றால், அப்படின்னா அவ இவர் தான் கிறிஸ்துவா இருப்பாரான்னு சொல்லி மக்களுக்கு அறிவித்தாள். பைபிள்ல வாசிக்கிறோம், அவள் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள அநேக ஜனங்கள் விசுவாசம் வைத்தார்கள். நிகழ்ச்சியை பார்த்து உங்க வாழ்க்கையில கூட இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட ஊழியத்துல என்ன செய்யறாரு சொன்னா பயன்படுத்த விரும்புகிறார். நீங்க ஒரு சாட்சியை ஆண்டுக்கு அறிவிச்சா போதும். ஒருவேளை அவங்க நல்ல பாட்டு பாட திறமை இருந்துச்சுன்னு சொன்னா பாடல் மூலமா கர்த்தரை அறிவிக்கலாம். அல்லது உங்க நல்ல பிரசங்கம் ஒண்ணு தெரியும்னு சொன்னா பிரசங்கத்து மூலமா அறிவிக்கலாம். பாஸ்டர், எனக்கு எதுவுமே தெரியாது பாஸ்டர் அப்படின்னு சொன்னா, இயேசு நல்லவன்றத உங்கள்கிட்ட பிரச்சனைக்கு வர்றவங்ககிட்ட சொல்லி பாருங்க. உங்கள்கிட்ட யாராவது பிரச்சனையோடு இருக்காங்க அப்படின்னா, இயேசு நல்லவர், இயேசுக்கு அற்புதம் செய்வான்னு சொல்லுங்க. அந்த ஒரு சுவிசேஷம் உங்களோட வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய பிள்ளை, எங்களோட குடும்பம் பாரம்பரியான இந்து விக்கிரகத்தில் இருந்த குடும்பம். எங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பயங்கர இந்து விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நபர் எங்களுக்கு அப்பா சுவிசேஷம் அறிவிச்சாங்க. அதன் மூலமா நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கோம். நிகழ்ச்சி உங்க வாழ்க்கையில கூட நீங்க மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஒரு சாட்சி, ஒரு சுவிசேஷம், அது நிறைய ஜனங்களை ஆத்தும ஆதாயம் செய்ய வைக்கும். நான் ஒண்ணு சொல்றேங்க, பைபிள் வாசிக்கிறோம், ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். நீங்க ஆண்டுக்கு ஊழியம் செய்ய பாருங்க, இயேசு கூட கனம் பண்ண மாட்டாங்க, பிதாவின் கனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு உங்களை கனப்படுத்துவார். பைபிள் வாசிக்கிறோம், மனம் திரும்ப ஒரு பாவி நிமித்தம் பலவத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டார். அதே போல கர்த்தருக்கு ஊழியம் செய்து பாருங்க, கர்த்தவங்களை கனப்படுத்துவார், கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, நிகழ்ச்சி பார்க்க ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நாங்கள் ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கிறோம், அதை எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உங்களோட ஊழியம் செய்வதற்கு உற்சாகப்படுத்த முடியாமல் ஜெபிக்கிறோம், இதை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.